இங்க நம்ம ஹீரோயினோட சித்தி பயங்கரமா அடிக்கிறா. அப்போ அவ கண்ணுல இருந்து ஒரு கிரீன் கலர் லைட் மாதிரி வருது. அடுத்த நிமிஷமே அந்த சித்தி ரொம்ப தூரத்துல தூக்கி வீசப்படுறா. ஆனாலும் அந்த சித்தி அடங்காம நம்ம ஹீரோயின் கிட்ட மறுபடியும் அடிக்கிறதுக்கு வரா. அப்ப ஹீரோ அவ கையில இருந்த ஒரு தீக்குச்சியை தூக்கி அடிக்கிறா. பார்த்தா இப்ப மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு எப்படி இந்த பவர் வந்திருக்குன்னா அவளோட சித்தி பொண்ணாலதான். 2 நாளைக்கு முன்னாடி ஹீரோயினை அவளோட சித்தி பொண்ணு கீழே தள்ளி விட்டுருப்பா. அதனால ஹீரோயினுக்கு பயங்கரமா அடிபட்டுடுது. உடனே அவளை ஒரு மலையில இருந்து தூக்கி கீழே போடுறா. அப்ப ஹீரோயின் கீழே விழுந்தப்போ அவளோட ரத்தம் ஒரு மரத்துல போய் படுது. இப்ப அந்த மரத்துல ஒரு தேவதை இருப்பாங்க. ஹீரோயினோட ரத்தம் பட்டதால அவங்க வெளியே வராங்க. இவ்வளவு வருஷமா அந்த தேவதையை அந்த மரத்தையே கட்டுப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஹீரோயினாலதான் அவங்க தப்பிச்சு இருப்பாங்க. அதனால ஹீரோயினுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அவங்களோட உயிரையே காப்பாத்துறாங்க. ஹீரோயின் கிட்ட அவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் உனக்கு கொஞ்ச நாள் ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடம்புல அவங்க கலந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் மறுபடியும் வீட்டுக்கு போறா. அப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த எல்லாமே நடக்கும். இப்ப அவங்களை தள்ளி விட்டு ஹீரோயின் மாடி மேல இருக்க அவங்களோட தாத்தாவை பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப ஹீரோயின் இங்கெல்லாம் நீ வரக்கூடாதுன்னு சொல்லி 2 ஆளுங்களை வச்சு அவளை தூக்கி போட பாக்குறாரு. அப்ப ஹீரோயின் உடனே அவங்க கையில இருக்க மேஜிக்கை வச்சு அந்த 2 பேருமே தூக்கி வீசிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்க மேஜிக்க வச்சு அவங்களோட தாத்தாவையும் கண்ணு முழிக்க வச்சிடறாங்க. இப்ப தாத்தா எழுந்தது ஹீரோனோட கால்ல விளையாடுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த தேவதை தான் தாத்தாவோட மாஸ்டரா இருப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.